அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாங்க. அதுக்கு லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். பூமியில் உள்ள உயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் அவங்க அந்த அந்த புள்ளினத்துக்கு தன்னை பற்றின விஷயங்களை அறிய தெரியாது. ஆனால் மனிதனால் மட்டும்தான் அறிகின்ற விஷயம் அறியாத விஷயங்கள் ரெண்டுமே தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்கேன்னா பல உயிர்களுக்கு வந்து லாட் ஆஃப் நாலேஜ் இருக்குது. பட்டு அந்த பேர்ட் ஃப்ளை பண்ணுது, மெனி பிளேசஸ் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருது. அப்போது அதனுடைய ரிசல்ட் என்னென்னா அங்கே ரிட்டர்ன் வர்றதுக்கான ஈவெண்ட்ஸ் வரைக்கும் தெரியுது. பட் அதுக்கு எது தெரியாதுன்னு தெரியாது, அவ்வளோதான். அதுதான் மனிதனுக்கு எது தெரியும் எது தெரியாது குறித்த அறிவுணர்வு வேணும். இப்படி சொல்கிற விஷயந்தான் அறிவுன்னு சொல்கிறாங்க. ஒரு அறிவை பற்றி நம்ம சொல்கிறது வந்து ஒரு தத்துவமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம். தத்துவமாக சொல்ல முடியாது. ஏன்னா அது உண்மைகளை கண்டறியக்கூடிய சோதனைகளாக இருக்கிறதுனால அது உண்மையை ரிசர்ச் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். ஃபிலோசஃபியா அப்படிங்கிறது என்னென்னா அறிவு தெய்வத்தை மேற்கொண்ட பிரியம் அப்படிங்கிற ஒரு பொருள். அறிவுன்னு என்னென்னா ஒரு இலக்கையை கையாண்டு அதை முக்தி பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்தி பெறுதலோட ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷன் அப்படியே பார்த்தோம், இல்லை ப்ராப்பரான மீனிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறிவு அப்படிங்கிறத உண்மையை மெய் காணுதல், ரிசர்ச் பண்ணுதல், அவ்வளோதான். அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கோம்ப்பா. ஞானிகளும் இருக்காங்க, அவங்களாம் அறிவு பெற்றிருக்கார்கள் அப்படின்னு நினைத்தோம்னா அறியாமையோட இருள்னு விஷயங்களையும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஈவெண்ட்டு தான். ஸோ அறிவுங்கிறது தத்துவமாக பார்க்குறது தப்புன்னு தான் சொல்லலாம், முழுமையற்றதுன்னு கூட சொல்லலாம். அதை ரிசர்ச்சில் பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரி, அறிவோட வழியை எந்த மாதிரியான புரிதலுக்கான வடிவங்களாக நம்ம பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புலன் மூலம் அறியலாம். ஐம்புலன்கள் மூலம் அறியக்கூடிய அறிவு இருக்குது. செயல் மூலம் அறியக்கூடிய அறிவு அது வந்து அனுபவம், புலன் உணர்வு. அப்போ அறிவின் வழியாகவும் புரிந்து கொள்ளுதல் வழியாகவும் இருக்கிறதா அறிதல், புரிதல், திறனறிதல் வினாக்கள் மாதிரி. ஒரு பொருட்கள் காரணம் அது எப்படின்னு விரிவான சிந்தனைகளை பற்றி சொல்கிறது. மனதின் மூலம் அறிகிறது வந்து அது புலன் மூலம் தான் செய்கிறது. செயல் மூலங்கிறது ஒரு காரண காரியத்தை ஒப்பிட்டு பார்க்குறது. மேலே உள்ள அறிதல் வழியும் புரிதல் வழின்னு சொன்னோம்னா பகுத்தறிவு மற்றும் தொகுத்தல் அறிவினை வச்சு பார்க்குறது. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறியக்கூடிய அறிவுக்கான வழிகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். அறிவினுடைய பண்புகள். சரி, அறிவு இருக்கான்னு கேட்டாச்சு. இப்போ அறிவு பண்புகள் என்ன ஒரு கருத்து வழியாக தான் சொல்ல முடியும். அறிவுனால இந்த கருத்துன்ற